Yay! What are we celebrating? You don't know? Now we have our own TV station. Cool. Did you think of a name? It is a Tamil TV, so we call it Amadam. Nice name, isn't it? Okay, what next? Okay, here's the plan. We go on air starting with Dying first. You mean Fungal Day? Yes, all the other shows and timings must be planned. I was not sure if we could go on air on January 1st or January 15th, so I put on a programs for the 15th. No worries, we will celebrate Fungal. That is my idea too, but it should be fantastic and spectacular. Leave it to me. I watch a lot of Tamil TV. I know what they do for Fungal. It's always the same. First, you have some famous person do a few devotional songs. Then you talk to some VIPs about Fungal. Then you show a movie with commercials every 5 minutes. Oh, you forgot something. The thing that was where a guy sit in the center and a couple of people on each side. They bang on the table and say, "Oh yeah, Bhakti Mantra. I like it. This is fine. Hey, stop. Okay, Mr. Brokidio, you will find proper people to do the programs. Madonna, others saying them. Okay, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. சரிப்பா, இப்போ சொல்ல கேட்கிறோம். நம்ம புது டிவி ஸ்டேஷன்ல முதல் நாள் நிகழ்ச்சி எல்லாம் தயார் பண்ற வேலை நமக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல என்னென்ன நிகழ்ச்சி கொண்டு போறோம்னு ஒரு பட்டியல் போட்டுக்கலாம். முதல்ல பக்தி பரவசமா ஒரு 4 ஸ்வரத்தை போட்டு விட்டுடலாம். அப்புறம் மகாநதி சோபனா மாதிரி யாராவது விட்டு ஒரு பாடி பாட சொல்லலாம். யாரையாவது அதுக்கு நம்ம வேகமே நல்ல பார்த்தாலே. ஓகே, அப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க பாட்டுக்கு உனக்கு பண்ணா எப்படி? பேசாம பாடிட்டுக்கா ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சது. சரி விதி யார் விட்டது? உங்க நேரம் அப்படி அடுத்தது என்ன? அடுத்தது ஒரு விஐபியை கூப்பிட்டு பொங்கல் பத்தி பேசுவாங்க. அதை விட எப்படி செஞ்சா பேசாம அந்த விஐபியை பொங்கல் வைக்க சொல்லலாமா? ஐயோ, என்ன விபரீதாசை. அப்படின்னா நீங்க உங்க பேரோ அது நிகழ்ச்சியா இருக்கும். சரி, சூர்யா நாம ஒரு 2-3 விஐபியை கூப்பிட்டு பொங்கல் சமைக்க வைக்கலாமே. அடுத்தது ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்கோம். ஆமா, அது இல்லாம எப்படி பொங்கல் கிடையாதோ அதே மாதிரி பட்டிமன்றம் இல்லாத பொங்கல் நிகழ்ச்சியே கிடையாது. பட்டிமன்றம்னா என்ன? இந்த பக்கம் பேரு அந்த பக்கம் பேரு நடுவர அப்புறம் கத்துக்கிட்டு ஒரு கலை. அவங்க 6 பேர் என்னமோ 100 சாப்பிட்டு பேசிட்டு வந்து இதான் பட்டிமன்றம். அப்போ நடுவில் இருக்கிற நடுவர் என்ன செய்வாரு? அவர் எப்படி இல்லாம அப்படி இல்லாம குழப்பறான்னு ஏதாவது ஒரு திருப்பி சொல்லுவாங்க. விடுங்கப்பா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் கொண்டாடுற விதமே வேறு. பொங்கலுக்கு அப்புறமா வரலாம். முதல்ல போகி எப்படி கொண்டாடுவாங்க அதை சொல்லுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் யுகத்து போகி வேறையா? போன வருஷம் இந்தியால எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போகி அன்னைக்கு பெரியம்மா கிட்ட என்ன பெரியம்மா போகி எல்லாம் கொண்டாடுறியான்னு கேட்டேன். அவங்க ஐயோ அப்பா அசோசியேஷன்ல மீட்டிங் போட்டு நம்மளுக்கே பொங்கல் வச்சிருவாங்க. போகி எல்லாம் மனசுல இருந்தா போட்டுட்டாங்க. போகிய மனசுக்குள்ள கொண்டாடணும். என்ன கொடுமை சார் இது? பொங்கலாவது வெளியில கொண்டாடுவாங்களா இல்ல அதுவும் மனசுகளே தானா?
பொங்கல். என்ன கொடுமை சார்? பெரிய பொங்கலா அதுலயும் பொங்கல் அன்னைக்கு எல்லா சேனல்லையும் ரொம்ப பாப்புலர் பட்டிமன்றம் தான். அப்ப பட்டிமன்றத்துக்கு ஒரு 5 பேராவது வேணும். அது மட்டும் இல்ல, நடுவுல சாமி பாப்பை அவங்க ரேஞ்சுக்கு ஏதாவது வேணுமே. அப்ப பூஜா நீ பட்டிமன்றம் பார்த்துட்ட? ஐயோ, ஏன் போலவே என்ன மாட்டிக்கிட்டுல இப்போ பாடு. எனக்கு இப்படிதான் அத்தனை பேருக்கு நான் எங்க போகுது? ஆல்பத்தில் நான் பேசுறதோ சுழியாவோ ஒரு டிவி போட்டுருக்கா. யாருக்கு தெரியப்படுது? அப்புறம் தமிழ் தெரியாத யாராலும் ஒரு ஹீரோனே கூப்பிட்டு பொங்கல் பத்தி கேட்கணும். பொங்கல் தான் VIP பொங்கல் ஆயிடுச்சு. பேசாம நடிகையோட மாட்டு பொங்கல் கொண்டாடிடும். நல்ல ஐடியா. ஐயோ, தெரியாம வாய் விட்டுட்டேனே. சாரி, நீ தான் அந்த ப்ரோக்ராம் பண்ற. என்ன குடும்ப சார் இது? ஐ திங்க் ஒரு நாளைக்கு வேண்டிய அளவு ப்ரோக்ராம்ஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நடுவுல விளம்பரம் எல்லாம் சேர்த்தா போதும். ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை மறந்துட்டீங்களே. என்ன? இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக சொல்லி 4 கிழமையுமா வெட்டு குத்து ரத்தம் பச்சை டயலாக் எல்லாம் வச்சு ஒரு படம் காட்டுமே. நடுவர் அவங்களே நடுவர் அவங்களே நடுவர் அவங்களே நடுவர் This is on. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அமுதம் தொலைக்காட்சியின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளே நாம் ஒரு இனிய பாடலுடன் தொடங்குவோம். மேகா, ஒரு சின்ன பாட்டு ப்ளீஸ். கண்டிப்பா. ரெண்டு நேரத்துல பாட்டு பிடிச்சுதா? அடுத்தது என்ன மேகா? அடுத்து என்ன? பொங்கல் தான். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் பொங்கல் சமைக்க யார் வராங்க தெரியுமா? யாரு சொல்லுமா, எனக்கு சஸ்பென்ஸ் ஆகல. எங்க இந்த பாயிண்ட் டயலாக் வச்சு கண்டுபிடி பார்க்கலாம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என் பேர் டாமி. நிஷா, நான் போலீஸ். சிங்கத்தை போட்டோ பார்த்துருப்பேன், சினிமா பார்த்துருப்பேன், டிவியில பார்த்துருப்பேன், ஏன் கூட பார்த்துருப்பேன். பார்த்துருக்கியா? பெருக்கிற தனியாக வேலையை பார்த்துருக்கியா? நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். வணக்கம் விஜய், வணக்கம் சூர்யா, வணக்கம் விக்ரம். எங்க அமுதம் தொலைக்காட்சியில் முதல் நாள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. என்ன அழிச்சதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பு அனைத்ததற்கு அமுத டிவிக்கு நன்றி. என்னை அழைச்சதுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பொங்கல் சமைக்க வந்திருக்கீங்க. என்னது? ஏதாவது புது காலத்தை பத்தி 2 கேள்வி கேட்குங்க, கொஞ்சம் கலாய்ப்பீங்க. பார்த்தா குக்கிங் ஷோவா? இந்த விளையாட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம். பொங்கல்ல வீர விளையாட்டு ஒன்றுதானே, ஜல்லிக்கட்டு மாதிரி. இது சமய கட்டு வீர விளையாட்டுன்னு நினைச்சுப்போம். நாளைக்கு என்ன சமைச்சிட்டு போயிடும், அப்புறம் சாப்பிடுறவங்க வயிற்றுக்குள்ள அது ஜல்லிக்கட்டு ஆட ஆரம்பிச்சுமே. பாவன்னு பாக்குறேன். சரி, சமைச்சிருக்கோம். என்ன பொங்கல் செய்யணும்னு சொல்லுங்க. என்ன கொடுமை சார் இது? என்ன பொங்கலா? எல்லாரும் சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க. இல்லைங்க, நெல் பொங்கல், ரவா பொங்கல் நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா இந்த திருநாளுக்கு சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க. இதுல என்னங்க குழப்பம்? சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க. நீங்க பொங்கல் ஆரம்பிங்க.
நான் காய்கறி வெட்டுறேன். ஐயோ என்ன சார் நடுவா இருக்கீங்க? வெட்ட காய்கறி வெட்ட சக்கரை பொங்கல்ல காய்கறியா? என்ன கொடுமை சார் இது? அட பொங்கல்ல போடாட்டி விடுங்க, ஏதாச்சும் சைட் டிஷ்க்கு காய்கறி வச்சு வடை கீரை ஏதாவது. அடைய வெட்டணும். என்ன கொடுமை சார் இது? இப்ப என்ன உங்களுக்கு எதையாவது வெட்டணும் அவ்வளவுதானே? அதோ அந்த கரும்பை வெட்டி கொண்டு வாங்க. சூர்யா, நீங்க கூட வாங்க. சரி, அடுப்பு எங்க இருக்குது? இதோ அடுப்பு, இது பொங்கல் பானை, அதோ அரிசி பருப்பு வெல்லம் நெய். என்ன சார் இது எப்படி மாட்டி விட்டாங்க? இப்ப என்ன செய்யறது? சும்மா எல்லாத்தையும் மண்ணை போட்டு கலந்துங்க சார். ஐயோ, என்ன சார் இது எப்படி ஒட்டிச்சு? இந்த கரண்டில உள்ள போயிடுச்சு. என்னங்க இது? ஒரேடியா இஞ்சி போன வாசம் வருது. இப்ப என்ன பண்றது? பேசாம 4-5 ரெடிமேட் பொங்கல் பாக்கெட் வாங்கி உள்ள போட்டுடாமா? பேக்கெட்ல பொங்கல்? இதுதான் அமெரிக்கா வச்சு எது வேணா பாக்கெட்ல கேட்குவேன். நம்ம ஊர்ல பேக்கெட்ல கட்டிக்கிறது 3 விஷயம் தான். ஒன்று பால், அடுத்து தண்ணி. 2 தான் சொன்னீங்க, 3வது அதுவும் தண்ணி தான் சார். அப்படி போடுங்க அருவாளா. சரி சரி விடுங்க, நீங்கள வாசம் தெரியவா போகுது. சும்மா கலைச்சது போதும். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. ஒன்றும் கண்டுக்காதுங்க, சும்மா சிரிச்சுக்கிட்டே கிண்டுற மாதிரி நெருங்க. என்னத்தை கேட்கறது? கண்டி தான் உள்ள போயிடுச்சு. இந்த ஒரு பிரச்சனையா? தலைங்க சுடு. இது எனக்கு தோணலையே, நான் வேண்டாம். சார் சார் என்ன இது அருவாளெல்லாம் கேட்டுறீங்க? ஒன்றும் கவலைப்படாது. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். நீங்க தமிழ் சினிமாவே பார்த்தது இல்லையா? அருவாளா என்ன வேலை செய்யலாம். ஒரு எலுமிச்சம் பழத்தை மட்டும் சொருவிட்டா போதும், போல மதாயும் இந்த செங்கல் பொங்கலாயும். இத்தனை ஹீரோங்க இங்க இருக்கும்போது உனக்கு எதுக்கு யார் பஞ்சுட்டா இருக்கு? எல்லாம் நாங்களே சொல்லிக்கிறோம். என்ன கொடுமை சார் இது? சூப்பர் பொங்கல். நீங்க எல்லாரும் விருந்து சாப்பிட்ட போது இதை அங்க வைக்கிறோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு பொங்கல். என்ன பொங்கல் சார் இது? இதான் சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பிடிச்ச பொங்கல், போக்கிரி பொங்கல். நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியின் சொல்ல வராங்க பூஜா. ஹாய் பூஜா. எங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி பூஜா. இப்போ அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அடுத்த நிகழ்ச்சி நம் நேரில் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து இருக்கிற ஒண்ணு. பருவம் இல்லாம கல்யாணமா? அது குழப்பம். பட்டிமன்றம் இல்லாத சிறப்பு நிகழ்ச்சியா? இது புதுமை. அதனால நம்ம அமுதம் தொலைக்காட்சியின் முதல் ஒளிபரப்புல முதல் பட்டிமன்றம் இது. எனக்கு கூட பட்டிமன்றம் ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. நடுவு யாருன்னு தெரிஞ்சுக்க நேர்கள் மாதிரி நானும் ஆவலா சிரிக்கிறேன். புதிய தொலைக்காட்சி தானியமான ப்ரோக்ராம் பிளானிங் ஆரம்பிச்சனால நான் நினைச்ச மாதிரி சால்மன் பாப்பையா ஐயாவுக்கோ திண்டுக்கல் நியமி ஐயாவுக்கோ காட்சி கிடைக்கல. அதனால ப்ளீஸ் வெல்கம் சிறப்பு பட்டிமன்றத்தில் முதல் முறையாக நடுவராக பங்கேற்கும் சோமா வேடிக்கை பாவமா. வணக்கம் மேடம். வணக்கம். இதுதானே முதல் முறையாக நீங்கள்
பெரிய தவறு. சாப்பிடுறவங்க நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. கண்டிப்பா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத பார்த்தா அந்த அனுபவம் மாதிரி தெரியல. அந்த கொடுமையை விடுங்க. இப்போ பொங்கலை தீய விழுது ஆங்களே என்கிற அணியில பேச வந்திருக்கவங்களை பார்ப்போம். முதலில் பேராசிரியை பிரக்யா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். யாரும் பேராசிரியர்னு சொல்லுங்க. நீங்களா மேடம்? சும்மா எத்தாயிரம் மேல பேராசிரியர்னு கேள்வி கம்பிலேருந்து சாப்பாடு டெலிவரி பண்றவங்க எண்ணெய் பிரிச்சு பட்டிமன்றத்துல பேசி அப்படியே இப்போ என்னன்னா பேராசிரியர் இலவசமா பட்டம் மேல நான் வெளியில தலை காட்டுதான் வேணாமா? நீங்களாவது பரவாயில்ல மேடம். நான் பொங்கலுக்கு ஊருக்கு போகணும். ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன். செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்தேன். என்ன பேச்சு ரொம்ப அது பாவம் பேரு. அப்புறம் பாவம் எந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டா நான் வருவேன்னு ஓடி ஓடி பேருக்கிறாரோ. என்னங்க இப்படி கூட பட்டிமன்றம் நடத்திருக்காங்களா? அதை ஏன் கேட்குங்க? இவங்க வந்து காதல அதான் இந்த பையன் நல்லா இருக்கே. நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க நெக்லஸ் கூட ரொம்ப ஜோரா இருக்கு. ஓச்சலா இன்னைக்கு பட்டிமன்றம் அவ்வளோ இது கூட சூப்பரா இருக்குல்ல. ஓ இது இந்தியாவில் வாங்கினீங்க. நான் கூட லாஸ்ட் இந்தியா போயிருந்தேன். இவங்களும் ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டாங்க. நாமும் கவலை வேண்டிதான். ஓ சாரி மேடம், மிஸ் பண்ணி பட்டிமன்றம். ஓ சரி சரி. பேராசிரியை பிரக்யா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அழைங்க நான் வந்தாதானே. சரி சரி. வணக்கம் நண்பர் அவர்களே, வணக்கம் நேயர்களே. பொங்கல்னா என்ன? ஒரு இனி. அதை வீட்டில் சமையல் சொல்றது யாரு? ஆண்கள். பேசாம கேட்டரிங் பண்ணிட்டா பொங்கல் தீஞ்சு போகுமா சொல்லுங்க. எங்க கேட்டரிங் கம்பெனில தீயான பொங்கல்